சிங்கத்தை ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏன்னா சிங்கம் மற்ற எல்லா விலங்குகளையும் விட பெரிய விலங்கு அப்படிங்கிறதுனாலயா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சிங்கத்தை விட யானை பெரிய விலங்கு. அப்படின்னா சிங்கம் வேகமான விலங்கு என்பதாலா? அதுவும் இல்லை. ஏனென்றால் சிங்கத்தை விட சிறுத்தை வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அப்படி என்றால் சிங்கம் சாதுரியமான விலங்கு என்பதாலா? நிச்சயமாக இல்லை. சிங்கத்தை விட சாதுரியம் மிக்கது நரி. அப்படி என்றால் எதன் அடிப்படையிலே சிங்கத்தை காட்டுக்கு ராஜாவாக நாம் சொல்கிறோம் தெரியுமா? சிங்கம் நடந்து வருகிற போது அதன் பார்வையிலேயே மற்ற விலங்குகளை பார்த்து பயம் கொள்ள செய்கிறது என்றால் அதனுடைய மனநிலை, அந்த மனநிலை தான் சிங்கத்தை இன்றைக்கும் ராஜாவாக வைத்திருக்கிறது. அப்படி என்றால் நாம் யார் என்பதை மற்றவர்கள் முடிவு செய்வதற்கு நம்முடைய மனநிலை தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதுதான் சிங்கத்தின் வழி. சிங்கத்தை ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏன்னா சிங்கம் மற்ற எல்லா விலங்குகளையும் விட பெரிய விலங்கு அப்படிங்கிறதுனாலயா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சிங்கத்தை விட யானை பெரிய விலங்கு. அப்படின்னா சிங்கம் வேகமான விலங்கு என்பதாலா? அதுவும் இல்லை. ஏனென்றால் சிங்கத்தை விட சிறுத்தை வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அப்படி என்றால் சிங்கம் சாதுரியமான விலங்கு என்பதாலா? நிச்சயமாக இல்லை. சிங்கத்தை விட சாதுரியம் மிக்கது நரி. அப்படி என்றால் எதன் அடிப்படையிலே சிங்கத்தை காட்டுக்கு ராஜாவாக நாம் சொல்கிறோம் தெரியுமா? சிங்கம் நடந்து வருகிற போது அதன் பார்வையிலேயே மற்ற விலங்குகளை பார்த்து பயம் கொள்ள செய்கிறது என்றால் அதனுடைய மனநிலை, அந்த மனநிலை தான் சிங்கத்தை இன்றைக்கும் ராஜாவாக வைத்திருக்கிறது. அப்படி என்றால் நாம் யார் என்பதை மற்றவர்கள் முடிவு செய்வதற்கு நம்முடைய மனநிலை தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதுதான் சிங்கத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம்.